1963 குறிப்பா ஆகஸ்ட் 23 ஆபிரகாம் லிங்கனுடைய சிலையில இருந்து ஒரு மிக முக்கியமான ஒரு பேரணி அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. அது நடத்தினவர் யாரு அப்படின்னா மார்ட்டின் லூதர் கிங் தான். மார்ட்டின் லூதர் கிங் என்ன சொல்லிடுறாரு, அதாவது நம்மளால பஸ்ல சரிசமமா உட்காந்து போக முடியல, நிறைய பேர் கூட பேசிக்கிட்டு அப்படி இருக்க முடியல. அப்படியாப்பட்ட சூழல் தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. அது அந்த நிலைமையை நம்ம போக்கணும் அப்படின்னா இந்த பேருந்துகள்ல போறதை புறக்கணிங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பாங்க. 1955 என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு கர்ப்பிணி பெண் அமெரிக்காவில பேருந்துல குறிப்பா கருப்பினத்தை சேர்ந்தவங்க பேருந்துல முன்பக்கம் உட்கார்ந்தாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க பயங்கரமா கேலி குண்டலாக்கி அவமானப்படுத்தி இப்படி இருந்திருப்பாங்க. இந்த ஒரு விஷயத்த பெரிதா, ஏன்னா அது அவங்க பூராவே இருந்துச்சு. வெறும் இது ஒரு பர்டிகுலர் சம்பவம் மட்டும் கிடையாது. இப்படி அமெரிக்கா பூராவே இப்படியாப்பட்ட சூழல் இருந்துச்சு. இந்த சூழலா நல்லா கவனிச்ச மார்ட்டின் லூதர் கிங் பேருந்துகளை புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்லி அறிக்கை விட்டுருப்பாங்க. அதன் அடிப்படையில ஆப்பிரிக்க மக்கள் ஒவ்வொரு காலகட்டத்துக்கு அப்புறமும் குறிப்பா அந்த அறிக்கையை வெளிவந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பேருந்துகளை புறக்கணிக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு கட்டத்துல முழுமையா புறக்கணிச்சு எங்க போனாலும் நடந்தே போவோம், நடந்தே இருப்போம், வேலைக்கு போனாலும் சரி, வேற ஒரு வாழ்விடத்துல தேடி போனாலும் சரி, நடந்தே போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சூழலை உருவாக்குறாங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய வெள்ளைக்காரர்கள் நிறைய பேர் கார்களை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பொது போக்குவரத்துக்காக இவங்க கற்பின மக்களை தான் நம்பி அந்த போக்குவரத்து கழகம் அப்படிங்கிறது இருக்க வேண்டிய சூழல் இருந்துச்சு. வெள்ளைக்காரர்கள்ல பேருந்துகள்ல போறவங்க ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இருந்தாங்க அப்படின்னாலும் கூட பெரும்பான்மையான நபர்கள் கார்களை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இதனால மிகப்பெரிய அளவுல போக்குவரத்து அந்த போக்குவரத்துக்கான அந்த செலவினங்கள் அப்படிங்கிறது ரொம்ப அடிவாங்குச்சு. இதை சரியா கவனிச்ச மார்ட்டின் லூதர் கிங் இன்னும் போராட்டத்தை தீவிரப்படுத்துங்க அப்படின்னு. அப்போ ஒரு வெள்ளைக்காரர் ஒருத்தர் ஒரு இடத்துல குறிப்பா ஒரு பாட்டியம்மாவை பார்த்து, பாட்டியம்மா நீங்க வயசான நபரா இருக்கீங்க, இந்த போராட்டத்தை அடுத்த கட்ட தலைமுறை பாத்துக்கணும், அதாவது உங்களுக்கு கீழே வயதுள்ள நபர்கள்லாம் இருக்கிறாங்களா, அவங்க இந்த போராட்டத்தை பார்த்துப்பாங்க. நீங்க ஏன் இதுல சிரமப்படுறீங்க, நீங்க என் கூட வாங்க, நான் உங்களை இறக்கி விட்டுறேன், நீங்க எங்க போகணும்னு நினைக்கிறீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த அவர் அப்படி சொல்றாரு. உடனே இந்த பாட்டியம்மா சொல்லுவாங்க, இது எனக்கான போராட்டம் கிடையாதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா எனக்கு 70 வயசுக்கு மேல ஆயிடுச்சு, எனக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் என்னுடைய வாழ்க்கையில முடிஞ்சு போயிடுச்சு. இந்த போராட்டம் அப்படிங்கிறது எனக்கு உள்ளது கிடையாது, மாறா அடுத்த தலைமுறைக்கானது. இந்த போராட்டங்கள் எல்லாமே அடுத்த தலைமுறை சரிசமமா இருக்கணும், அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதனால அந்த போராட்டத்துல நானும் பங்கெடுத்துக்கிறேன். நீங்க என்கிட்ட பேசினதுக்கு இப்படி கனிவா சொன்னதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி அந்த பாட்டியம்மா அதை மறுத்துப்பாங்க. இந்த தலைமுறையை காப்பாற்ற முடியுமா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா அடுத்த தலைமுறையை நம்ம போராட்டத்தின் மூலியமா கண்டிப்பா காப்பாற்றலாம். நன்றி.